அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கண்டினியூஸ் டு ரெக்கார்ட் ஹை ஜிஇஆர் இன் பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கான்டெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் பிளஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வந்து 2018 2019 ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா ரிப்போர்ட் வந்து வெளியாயிருக்கு. 2025 26க்கான ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி ஸ்கூல் எஜுகேஷன் ரிலேட்டடா எல்லா ஆஸ்பெக்ட்ஸையுமே வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. எவ்வளோ என்ரோல்மெண்ட் இருக்கு, எவ்வளோ ரிட்டன்ஷன் இருக்கு, எவ்வளோ டிராப் அவுட்ஸ் இருக்கு, ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணுவாங்க. இதுல இருக்கக்கூடிய எல்லா பேராமீட்டர்ஸ்லயும் தமிழ்நாடு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் நேற்று வந்து தமிழ்நாடோட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அது ரிலேட்டடா ஒரு ஜிஓ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாடோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லி. ஸோ அதை பேஸ் பண்ணி பாக்குறப்ப தமிழ்நாடோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பிரைமரி எஜுகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 98% இருக்கு. செகண்டரி எஜுகேஷனுக்கு 97% இருக்கு. ஹையர் செகண்டரிக்கு 85% இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிராப் அவுட்ஸ் பாக்குறப்ப தமிழ்நாடு பிரைமரி லெவல் அண்ட் அப்பர் பிரைமரி லெவல் பாத்தீங்கன்னா டிராப் அவுட்டே கிடையாது. ஆனா செகண்டரி எஜுகேஷன் 6th இருந்து வரப்ப பாத்தீங்கன்னா ஒரு 6.2% வந்து டிராப் அவுட்ஸ் இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா நமக்கு ரிட்டன்ஷன் ரேஷியோ அப்படிங்கிறது அப்பர் பிரைமரி லெவல் வரைக்கும் பிரைமரி லெவல் வரைக்கும் பாக்குறப்ப 94%. அடுத்தது 8ஆம் வகுப்பு வரைக்கும் பாக்குறப்ப 96%. ஆனா ஹையர் செகண்டரி அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப 75% தான் இருக்கு அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. ஸோ ஹையர் செகண்டரியில என்ரோல்மெண்ட்டும் சரி ரிட்டன்ஷனும் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஆனா மத்த ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ற விடப்ப வி ஆர் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டா இருக்கும். சரியா? அது போக பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அதிகமா பிரைவேட் ஸ்கூல்ஸுக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை, பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை, இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸே பாத்தீங்கன்னா 18 லட்சம் இருக்கு அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. அது போக பாக்குறப்ப நமக்கு பியூப்பிள் டு டீச்சர் ரேஷியோ, அதாவது இத்தனை மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற கணக்கு வழக்கு இருக்கு. அது நேஷனல் ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 24. அப்படின்னா என்னன்னா 24 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லி அந்த கணக்கு. அது வந்து நேஷனல் ஆவரேஜ். தமிழ்நாடோட ஆவரேஜ் என்ன அப்படின்னா 22 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற விகிதத்துல தமிழ்நாடு இருக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரி எல்லா பெராமீட்டர்ஸ்லயுமே வந்து தமிழ்நாடு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டா இருக்கு அப்படிங்கறத இங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, டிவிகே கவர்மெண்ட் சேஞ்சஸ் த நேம் ஆஃப் ஃப்ரீ பஸ் டிராவல் ஸ்கீம் ஃபார் விமன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது புதிய அரசாங்கம் வந்ததுல இருந்தே பழைய அரசாங்கத்தோட ஒரு சில திட்டங்களின் பெயர்களை மாத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல முதல்ல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டம் 2022ல வந்திருக்கும். அந்த நான் முதல்வன் திட்டத்தோட பெயரை வந்து மாத்தி திறன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. அடுத்தது 2024ல வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் படைப்பகம் அப்படிங்கிற திட்டம் வந்திருக்கும். இந்த படைப்பகம் நமக்கு தெரியும், இந்த கோவொர்க்கிங் ஸ்பேசஸ், படிக்கிறதுக்கான இடம் அதெல்லாம் இருக்கு. அதான் முதல்வர் படைப்பகம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த முதல்வர் படைப்பகம் அப்படின்ற பெயரை மாத்தி வெறும் படைப்பகம் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா போன அரசாங்கத்தோட பிளாக்ஷிப் ஸ்கீமா இருந்த மகளிர் விடியல் பயணம் திட்டம் மே 7 2021ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த மகளிர் விடியல் பயணம் அப்படிங்கிற பெயரை மாத்தி இப்ப வெறும் மகளிர் பயணம் அப்படின்னு சொல்லி பெயரை மாத்தி இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு 3 திட்டங்களோட பெயரை வந்து மாத்திருக்காங்க. அதுல லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா விடியல் பயணம்ங்கிறத மாத்தி மகளிர் பயணம்னு கொண்டு வந்திருக்காங்க. சரியா? சோ அதுதான் நம்ம இங்க பாக்குறோம், தெரிஞ்சு வச்சுக்கிறோம். சரியா? இன்னைக்கு செய்தித்தாள்ல இருந்து முக்கியமான விஷயங்களை வந்து பார்த்திருக்கோம். நன்றி.